சேனல் சோத் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் அதிரடி தாக்குதல் நடந்து ஊர் மக்களே அலறி போயிருக்காங்க. மிக பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. யாருன்னா ஹமாஸ் தான் சந்தேகப்படுறாங்க. ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி ஊர் மக்கள் அலற விட்டுருக்காங்க. இஸ்ரேல் அலறிக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது என்னென்னா, முந்தா நாள் ட்ரம்ப்பு ஒரு 2-3 நாள் காணாம். ட்ரம்ப்பை காணாம். உடனே நீங்கள் இப்போ செய்தியாளர்லாம் கேட்குறாங்க, என்னங்க 2-3 நாளாக காணாம், நீங்கள் செத்துட்டீங்க. நேரடியாக கேட்டாங்க, நீங்கள் செத்துட்டீங்க, நீங்கள் சாக போகிறீங்கலாம் வந்தி பரவ வச்சாங்க. நான் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய், அதாவது தூங்கும்போது நம்ம தமிழ் பழமொழியே இருக்குது, தூங்கும்போது காலாடிட்டு தூங்கணும், இல்லைன்னா கொண்டு போய் போச்சிருவாங்கன்ற மாதிரி. ட்ரம்ப்பு கைகால் வீங்கி இருக்கிறது உண்மை தான். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தது உண்மை தான். 3 நாள் வரல. ஆனால் வாயில் வடை சுட்டு எல்லாத்தையும் மாத்திராப்பில். என்னென்னா, எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன். என் பைடன் படுத்துருக்கு இல்லையா, 15 நாள் 20 நாள் 1 மாதம் வரைக்கும் பத்திரிக்கையாளர் சந்திக்காமல், அப்போலாம் நீங்கள் கேட்கல. நான் 3 நாள் ஏதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், தொடர்ந்து என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ஆவேசப்பட்டு பேசினாப்புல. பேசிட்டு அடுத்த அதே ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறேன்னா, அம்மாஸுக்கு நான் எச்சரிக்கிறேன், ஏற்கனவே நான் போட்ட பிளான் படி இஸ்ரேல் அதை ஒத்துக்குச்சு. என்ன பிளான் போட்ட நீ? என்ன பிளான்? அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. பிளான் போட்டேன், நான் சொன்ன விஷயத்துக்கு போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒத்துக்குச்சு. ஹமாஸ் ஒத்துக்கலை. நான் கடைசி வார்னிங், லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். அதாவது நல்லா இருக்கிறவன் ஒருத்தனுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்தா பரவாயில்ல. உன் வீட்டை இடிச்சிடுவேன், உன் பிள்ளையை கொண்டுருவேன், உன்னைய கொலை பண்ணிடுவேன் அப்படின்னா பரவாயில்ல. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் கூட கொஞ்சம் யோசிப்பான், ஐயோ என்னடா இவ்வளோ மிரட்டுறான் அப்படின்னு. ஏற்கனவே வீடையும் இடிச்சிட்டேன், அடுப்படியும் இடிச்சிட்டேன், சொத்தையும் சூறையாடிட்டேன், எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டீங்க, காசால் ஆஸ்பத்திரியும் இடிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வார்னிங் வேறு விட்டேன்னா எவன் பயப்படுவான்? நல்லா இருக்க. இப்போ நம்ம மாதிரி நாட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு தேவனா வார்னிங் விட்டான்னா நம்ம யோசிப்போம், இதுக்கு ஏதோ சொல்கிறானே, மிரட்டுறானே, வீட்டை அடிச்சிட்டு வேண்டான், பிள்ளையை கொண்டு வேண்டான், ஊரை அழிச்சிட்டு வேண்டான், தீ வச்சு கொளுத்திட்டு வேண்டான், பில்டிங் அடிச்சிட்டு வேண்டான், ஆஸ்பத்திரி அடிச்சு வேண்டான்னா அவன் பயப்படுவாங்க. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்மூலமாக படுக்க இடம் கிடையாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், குழந்தைகள் உணவு இல்லாமல் உயிர் இழந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலையில் இருக்கவனை போய் நீ மிரட்டினேன்னா அவன் எப்படி உனக்கு பயப்படுவான்? நீ யார் நீ மிரட்டுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க. அதை சொல்லி அடுத்த நாள் நேற்று நேராக ஒரு பஸ்ஸு வருது, 2 பஸ்ஸு வருது, எங்கே டெல் அவீவுக்கு வருது. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டே ஒரு சதி தான். அப்படி ரோடு டிராஃபிக்கு ஜாம் பண்ணுறாங்க. ஜாம் பண்ணோடனே 2 பேர் துப்பாக்கியோடு இறங்கி சரமாரியாக சொல்கிறாங்க. பஸ்ஸு அங்கே வந்த மாதிரி மக்கள்லாம் திருச்சி ஓடுறாங்க. இந்த ஃபோட்டோ மட்டும் தான் நான் போட முடியும், ஏன்னா வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் ஆகிரும். அதனால் ஃபோட்டோ மட்டும் நான் போடுறேன் பாருங்க. சும்மா எப்படி பதறிப்பாங்க, வயதானவர்கள் பெண்கள் எல்லாம் பதறி அடித்து ஓடுறாங்க. சரமாரியாக சுடுறாங்க. சரமாரியாக சுட்டதில் என்னென்னா 6 பேர் ஸ்பாட் அவுட்டு. ஒரு 20-22 பேர் அந்த பஸ்ஸில் இருந்தால் வந்தவங்களாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே போனால் ஒரு 11 பேர் உயிருக்கு கவலைக்கிடும். அலறி ஓடுறாங்க டெல் அவீவில் திருப்பி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, 65,000-66,000 பேரை, குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சிருக்கான், வீடுகளை இடிச்சிருக்கான், அலுவலகத்தில் எல்லாமே கொடூரமாக இன அழிப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேல். 66,000 பேர் இங்கே, 6 பேர் இங்கே. இது கொடூரமான செயல். இது கண்டிக்கத்தக்க தீவிரவாத செயல் தான். அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. தீவிரவாதம் எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படின்றது உண்மை தான். ஆனால் அந்த 66,000 பேருக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. உடனே இராணுவம் வருது, 2 பேரும் துப்பாக்கி சண்டை நடக்குது, 2 பேரையும் போட்டு தள்ளுறாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கதை முடிஞ்சு. ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்களே, இத்தனை பேரை நீங்கள் கொண்டு அழிச்சிங்க. காசாவில், மேற்கு கரையில் எத்தனை பேர் சுட்டு கொண்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் மக்கள் இந்த போரில் ஹமாஸை அழிச்சு, அது வேறு சண்டை போடுறாங்க, அவங்க 2 பேருக்கும் நடக்குது. அழிச்சிருக்கலாம், அந்த ஊர் அழிச்சிருக்கலாம், அழிச்சிருக்கலாம். இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக இல்லையே. டெல் அவீவில் மக்கள் நிம்மதியாக கடைக்கு போயிட்டு வர முடியல, இங்கே கடைக்கு போக முடியல, பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்ப முடியல, வேலைக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு திரும்புவோமான்னு தெரியலையே. அந்த பதட்டம் இருக்கே. இந்த பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் நிறுத்துறாங்க, சரமாரியாக ஒருத்தர் 2 பேர் சுடுறான், 6 பேர் செத்து போயிடறான், 20 பேர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. 20 பேர் செத்தாலே 20 லட்சம் பேர் பயப்படுவான்ல. இந்த ஊரே அமைதி ஏற்று போயிடுதில்ல. எங்கே எவன் சுடுவான், எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னா அப்போது உங்கள் நிம்மதியும் கெடுதில்லை. அப்போ ஆட்சி அங்கே மாறிடுச்சு. மைனாரிட்டி அரசான நெதன்யா ஆட்சிக்கு வாபஸ் அளித்த கட்சிகள் எல்லாமே வாபஸ் வாங்கி 2 மாதம் ஆச்சு.
நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி கிடையாது. என்ன ஜனநாயகம், என்ன அரசியல் நடத்துனீங்க? இப்போ ஆட்சியை கலைச்சிருக்கணும்ல, கலைக்கல. அதே நெதன்யாகு தான் பதவியில் இருக்கிறார். மைனாரிட்டி நெதன்யாகு 120க்கு 62 இடம், 61 இடங்கள் வேணும். 22 இடங்களை வைத்திருக்க நெதன்யாகு ஆட்சியில் என்ன இருக்கார்? பாதி கூட இல்லை. இந்த மெஜாரிட்டிக்கு தேவையான பாதி கூட இல்லை. 61 இடங்கள் வேணும். வெறும் 30 இடங்களை வச்சுக்கிட்டு 2-3 கட்சி வாபஸ் வாங்கிடுச்சு கூட்டணியிலேருந்து. அப்போ இது என்ன ஜனநாயகம்? இது என்ன அமெரிக்கா சொல்லி அவன் என்ன கேட்குறது, இவன் என்ன பண்ணுறது? போட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இறங்கி அடிச்சிருக்காங்க. ஹமாஸ் கையில் இன்னும் 42 பேர் இருக்கதா சொல்லப்படுது. அவர்களை உடனடியாக விடுவிக்கணும்னு யார் சொல்கிறா? ட்ரம்ப்பு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. கத்தாரில் நடக்குது. யூஎஸ் கலந்துக்கிறான், அவன் கலந்துக்கிறான், அதிகாரி கலந்துக்கிறான், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் இன்றைய வரை 200 பேருக்கு மேலே கடத்திட்டு போனாங்க. இன்னும் 42 பேர் இருக்கான். அதில் 22 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அவர்களை விடு அப்படின்றாங்க. 22 பேருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 67,000 பேரை கொண்டு விட்டாங்க. ஒரு 1,00,000 பேரை பிச்சை எடுக்க விட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் எலும்பு தோலும் ஆக்கி விட்டாங்க. ஒரு 2 லட்சம் வியாபார நிறுவனங்களை அழிச்சிட்டாங்க. ஒரு 3 லட்சம் வீட்டை அழிச்சிட்டாங்க. இதுக்காக 200 பேருக்காக எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு இவர்கள் எப்படி, அதாவது எல்லாத்தையும் இழந்துட்டான். தெருவுக்கு வந்துட்டான். சாப்பாடு எல்லாம், பிள்ளை செத்து போச்சு, பொண்டாட்டி செத்து போச்சு, எல்லாமே இருக்கான். அவன் எப்படி இறங்கி வருவான்? நீ அவனை எப்படி மிரட்ட முடியும்? ஸோ இப்படி ஒரு நிலைமை தான் நடந்துட்டுருக்கு. இன்னும் நடந்த கொடூரமான தாக்குதல் தான் அது. இஸ்ரேலுக்குள்ளே நடந்து கொடூரமாக பஸ்ஸில் தாக்கியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. 6 பேர் இறந்துட்டாங்க. 22 பேர் நாடே அல்லோலர்களை போட்டு திருப்பி ஒரு அச்ச நிலைமை. இப்போ டெல்லாவி மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. பப்ளிக் பிளேஸுக்கு நடமாட முடியாது. வெளியில் போயிட்டால் புருஷன் திரும்பி வருவானா, பொண்டாட்டி திரும்பி. இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு? அப்படி ஒரு அரசாங்கம் எதுக்கு இன்னொருத்தனை அடித்தனா நீ நிம்மதியெல்லாம் தானே வாழ்கிறீங்க. 2 பேரும் நிம்மதியெல்லாம் வாழ்கிறீங்க. அவனுக்கு இழப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம், உயிரிழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் நீ நிம்மதியாக இல்லையே. அவனை காலி பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லையே, அதுவும் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எதுக்கு வச்சு விட்டுருக்கீங்க இவ்வளோ நாள் அப்படின்ற கேள்வி ஒரு தரப்பு மக்கள் கேட்குறாங்க. நம்ம கேட்கலப்பா, ஒரு தரப்பு மக்கள் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி முடிய போகுதுன்னு தெரில. ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது, மெஜாரிட்டி இழந்து விட்டது நெதன்யாகு அரசு. இருந்தாலும் பதவி விட்டு போல். இதை பற்றி அமெரிக்கா எந்த வாயும் திறக்கலை, ட்ரம்ப் வாயை திறக்கலை. இன அழிப்பு நடவடிக்கைன்னு ஐநாவில் சொல்கிறாங்க. விசாரித்த ஃப்ரான்ஸ் உடைய ஒரு பெரிய சோசியல் சயின்டிஸ்ட் அவர் சொல்கிறாரு. அவர் போய் ஐநாவில் சப்மிட் பண்ணியிருக்கார் பேப்பரை. அதில் சொல்கிறார், இன அழிப்பு சுத்தமாக ஐநாவோட சட்டத்திட்டங்களுக்கு எதிரானதுன்னு தெளிவான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றாரு. எல்லா பேப்பரை சப்மிட் பண்ணி நீங்கள் இன்னும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ யாரை மிரட்டுற அப்படின்ற கேள்வியை ட்ரம்ப்பை நோக்கி கேட்குறாங்க. வாயா பார்த்துக்கலாம், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சாதாரண இந்த சிறிய பகுதியான காசா பகுதி அமெரிக்காவை மிரட்டி கொண்டு இருக்கிறது. சும்மா வாயில் வடை சுட்டுட்டு ட்ரம்ப் இன்னும் நாசமாக போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் சண்டை அங்கே தீவிரமடைய போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.